Hi guys, welcome to my channel Ropex Limited Tech. இன்றைக்கி நான் பார்க்குறது நாட் பாசிங் லெவல் 3 டெக்னிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாட் பாசிங் லெவல் 3 டெக்னிக். நாட் பாஸ் எப்படி பண்ணுறாங்க. அப்போ 2 ரோப்லேயும் நம்ம மேலே ஏறும்போது 2 ரோப்லேயும் நாட் இருக்கும். நாட் பாஸ் பண்ணி மேலே போயிடுறோம். போனோன்னே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம கேஷுவலிட்டியோட மெயின் பாயிண்ட் இருக்குது. மெயின் பாயிண்ட்டுக்கு கீழே பேக்கப் இருக்கும். அப்போ இன்னொரு பேக்கப் எடுத்து நம்ம மேலே போடுறோம். மெயின் பாயிண்ட் கீழே பேக்கப்பு, இன்னொரு பாயிண்ட் பேக்கப் மேலே போயிட்டு நம்ம அந்த பாயிண்ட்டை கழிடுறோம், பேக்கப் கழிடுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கேஷுவலிட்டியோட பேக்கப்பு நம்மளுக்கு மெயினுக்கு மேலே இருக்கும். கேஷுவலிட்டியோட 2 பாயிண்டில் இருக்கோம். மெயினும் பேக்கப்பு. நம்ம வந்து மெயின் பேக்கப்பில் இருக்கோம். பேக்கப்பு சென்டரில் இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேஷுவலிட்டி வந்து வித் கேஷுவலிட்டியோட நாட் பாஸ் பண்ணி கீழே வரும். அது எப்படிங்கிறது பார்க்குறது, பேசிக் டெக்னிக் எப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம வந்து கேஷுவலிட்டியில் அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிங்க்கு, லாங் லிங்க், 2 லிங்க் கொடுக்கணும். அந்த 2 லிங்க்கு வந்துல ஒரு லிங்க் வந்து கஸ்டலில் கொடுக்குறோம். கஸ்டலில் சாஃப்ட் லிங்க்னு சொல்லலாம். அது வந்து மிடில் டீரிங்கில் கொடுக்குறோம். இப்போ மிடில் டீரிங்கில் கொடுக்குறோம். அடுத்த பாயிண்ட் எடுத்துகிட்டு ஷார்ட் லிங்க்னு சொல்லுவோம். இப்போ வந்து கஸ்டல் வந்து கொடுத்தாச்சு, ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஹால் லிங்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹால் லிங்க் வந்து கேரபினை யூஸ் பண்ணலாம், டாக் போன் யூஸ் பண்ணலாம், நிறைய டைப் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது எங்கே கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து டிசென்ட்ரு கேரபினர் ஃப்ரண்ட்டு பார்த்த மாதிரி டிசென்ட்ரு கேரபினர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் பண்ணும்போது நம்ம இப்போ ஹைட் இல்லாதனால நான் வந்து கீழே இருக்கேன், டம்மி கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம நல்லா கொஞ்சம் ஹைட் இருந்துச்சுன்னா நம்ம மேலே இருப்போம், டம்மி கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இந்த ஹால் லிங்க் வந்து இந்த ஹால் லிங்க்கு, ஷார்ட் லிங்க்குன்னு சொல்லலாம், ஹால் லிங்க்குன்னு சொல்லலாம். இந்த வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்மியோட ஜஸ்ட் டீரிங்கில் ஃப்ரண்ட் சைடில் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்டர்னல் டீரிங்னு சொல்லுவோம், அதில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. கேஷுவலிட்டிக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டா. இப்போ மேலே ஒன்று கஸ்டல் ஒன்று, ஷார்ட் லிங்க் ஒன்று, 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த அவங்களோட பேக்கப் கழட்டிடலாம். நம்ம கேஷுவலிட்டியோட பேக்கப்பை கழட்டிடலாம். ஏன்னா நம்ம 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனை வந்து லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி நம்ம அண்டரில் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்லிங்கு நிறைய டைப்பில் இருக்குது. லிஃப்ட் பண்ணுறது நிறைய மெத்தடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிஸ்கி கார்டு யூஸ் பண்ணுறோம். சின்ன லேனியார்டு எடுத்து ரிஸ்கி கார்டு மாதிரி யூஸ் பண்ணி அதுலேருந்து தூக்கி பார்க்குறோம் பாருங்கள். ஸோ அது இந்த ரிஸ்கி கார்டு எப்படி போடுறது, எப்படி தூக்கலாம் என்னங்கிறது அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அது தனி வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் எப்படி போட்டு தூக்கலாம் என்னங்கிறது. எந்த டெக்னிக்கு எந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி, எந்தெந்த மெத்தடில் போட்டால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். தனி வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ரிஸ்கி கார்டு வந்து நம்ம கட்டுறோம். அந்த மில்லனில் கட்டலாம், டீரிங்கில் கட்டலாம். ஸோ எதில் ஆட்டமாக இருக்கோ அதில் கட்டலாம். இப்போ கிராலில் இருக்கிற கனெக்ட் பண்ணியிருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் நியரஸ்ட்டாக ஸோ ஹேங்கில் இருக்கிற நியரஸ்ட்டாக நம்ம தூக்கிட்டு கிராலில் இருந்தாங்க நியரஸ்ட்டாக போட்டு ரிஸ்கி கார்டு வந்து நம்ம தூக்கிற லிஃப்ட் பண்ணுறோம். லிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுட்டு காலில் வச்சுட்டு இப்படி லிஃப்ட் பண்ணலாங்க. தனி வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ லிஃப்ட் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஹைட் இல்லாதனால நான் கீழே இருக்கேன், கேஷுவலிட்டி டம்மி மேலே இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்க்க இதாக இருக்கும். ஹைட்டாக இருந்தோன்னா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ராலை கழட்டியாச்சு, க்ரால் ரிமூவ் பண்ணியாச்சு. க்ரால் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லோவாக நம்ம வந்து கேஷுவலிட்டி கீழே இருக்கிறோம். இறக்கும்போது நம்ம அண்டரில் வந்துடுறாப்புல கேஷுவலிட்டி. ஸோ டம்மி நம்ம அண்டரில் வந்துருச்சு. 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். டம்மி நம்ம அண்டரில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ மெயின் பிக்சரே இப்போ இதுதான். எல்லாரும் பண்ணினது வந்து நம்ம ரிஸ்கி வந்து நார்மல் ரிஸ்கி பண்ணுறது எல்லாத்துலேயும் பண்ணுறோம். லெவல் 2 லெவல் 3 யார் பண்ணாலும் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். டெக்னிக்கே வந்து நாட் பாசிங் தான். நாட் பாசிங் இதுதான் லெவல் 3க்கான டெக்னிக்கு. ஸோ இப்படி ரிஸ்கி அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வரது லெவல் 2 பண்ணலாம், லெவல் 2 பண்ணலாம், லெவல் 3 பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம இப்போ மெயின் வந்து நாட் பாசிங் பண்ணுறது எப்படிங்கிறது பார்ப்போம். நாட் பாசிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாட் இருக்குது, அது டேமேஜாக இருக்குது. ஸோ அந்த நாட் என்ன பண்ணுறோன்னா, பேக்கப் போட்டிருக்க ரோப்பில் வந்து நம்ம நாட்டு போடுறோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு நாட்டு போடுறோம். அந்த நாட்டு வந்து இன்சைட் ஆகிற மாதிரி, அந்த நாட்டு வந்து டேமேஜ் இருக்கிறது வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு நாட்டு போடுறோம். ஸோ போட்டுட்டு அந்த நாட் டைட் பண்ணும்போது எப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து நாட்டு போட்டுறோம். போட்டு
பேக்கப் எந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்க முடியுமோ மேலே தூக்கிட்டு பேக்கப் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரோப்பை வந்து மேலே இருக்கிற ரோப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலே இருக்கிற ரோப்பை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நாட்டு வரைக்கும் மேலே போயிடும். நல்லா எவ்வளோ ஹைட்டு போகுதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம டிசைன் சேஞ்ச் பண்ணி வர முடியும். ஸோ நம்ம வந்து பாருங்கள் நல்லா மேலே ஏற்றிடணும். எந்தளவுக்கு நம்ம மேலே ஏற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து இது பண்ணணும். கீழே இறக்க வேண்டாம். கீழே ரோப் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம மேலே பேக்கப் ரோப்பில் மேல் சைடு பார்த்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டாப் சைடு பார்த்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த லூப் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு ரோப் ஹைட்டாக போயிடும். ரோப்பு ஹைட்டாக போச்சுன்னா நம்மளுக்கு வந்து இறங்கி வரக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணி கீழே வரணும். நம்ம வந்துட்டுருக்கிற ரோப்பில் வந்து நாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு நாட்டு வந்து ஒரு மீட்ரு 1.5 மீட்டருக்குள்ளே நம்ம நின்றுட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா டிசைன்டர் போடும்போது பாருங்கள், டிசைன்டர் போடும்போது ரெண்டு கேரபினை சேர்த்து போட்டிருக்கோம். அந்த 2 கேரபினை நம்ம கேஷுவாலிட்டி மாட்டிருக்கிறது இந்த 2 கேரபினை சேர்த்து போட்டிருக்கோம் டிசைன்டரில். ஸோ அந்த டிசைன்டர் மாட்டுறது அந்த ஃபஸ்ட்டு இந்த டிசைன்டர் எப்படி இருக்குது, எந்த கேரபினுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடணும். போட்டு இந்த டிசைன்டர் மாட்டுறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நாட்டு போட்டு ரோப்பு ஹைட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த ரோப்பில் வந்து டிசைன்டர் மாட்டுறோம். டிசைன்டர் மாட்டிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிசைன்டர் போட்டோம். 2 டிசைன்டரில் இருக்கிறோம். மேலே பேக்கப் இருக்குது, நம்மளோட பேக்கப் இருக்குது, கேஷுவாலிட்டிக்கு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து சிங்கிளாக இருந்தோன்னா ஃப்ரிக்ஷன் தேவையில்லை. ஸோ நம்ம டபுளாக வராங்கும்போது கேஷுவாலிட்டியோட டம்மியோடு வராங்கும்போது ஃப்ரிக்ஷன் போடணும். ஃப்ரிக்ஷன் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கேரபினை போட்டு ரோப் வந்து 2 டிவைட் பண்ணி போடணும். அப்போ தான் அது ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டபுள் லோடு இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் போடுறது பெஸ்ட்டு. டிசைன் போட்டு நம்ம வந்து டிசைன் லூஸ் பண்ணுறோம். டிசைன் லூஸ் பண்ணும்போது 2 டிசைன்டும் சேம் லெவலில் வந்துச்சு அப்படின்னா, வெயிட் 2 லெவல் டிசைன்லேயே இருக்குது, சேம் லெவலில் இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணுறோன்னா, இப்போ அவங்களோட பேக்கப் இருக்கு இல்லையா, நம்மளோட பேக்கப் இருக்கு இல்லையா, நம்மளோட பேக்கப் அதாவது அசாப்பு சென்ட் இந்த மாதிரி நம்மளோட பேக்கப் எடுத்து நம்ம நம்மளோட கீழே இறங்குற ரோப்பு, அதாவது மெயின் ரோப்பு வந்து டிசைன்டர் ரிமூவ் பண்ணுவோம்ல, சிங்கிள் பாயிண்ட் ஆகிடும். அதனால் அந்த பேக்கப் எடுத்து இந்த டிசைன்டருக்கு மேலே நம்ம போடுறோம். ஆல்ரெடி அந்த டிசைன்டர் வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணிட்டோம். அதில் லோடு இருக்குது, இதில் லோடு இருக்குது. இப்போ அந்த பேக்கப் கழட்டி நம்ம இந்த ரோப்பில் போடுறோம். நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு மெத்தடாக நம்ம வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், ஒரு மெத்தடாக வீடியோ போட்டுருக்கேன். ஸோ பேசிக்காக பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். இந்த பேக்கப் எடுத்து நம்ம வந்து இந்த ரோப்பில் போடுறோம், நம்ம ஹேங்கிங் ரோப்பில் போடுறோம். ஏன்னா நம்ம இப்போ டிசைன் ரிமூவ் பண்ணுவோம். அந்த டிசைன் ரிமூவ் பண்ணால் பாயிண்ட் இல்லை, சிங்கிள் பாயிண்ட் ஆயிரும். அதனால் வந்து இந்த அசப் எடுத்து இதில் போகிறோம். இல்லைன்னா வேறு அசப் பேக்கப் போட்டுக்கலாம், எந்த வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட இது நான் கரெக்டாக 2 பாயிண்டில் இருக்கணும். இந்த பேக்கப் எடுத்து இதில் போட்டு இந்த டிசைன்டர் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது நாட் பாசிங்கில். ஒரு வீடியோவை பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி மேலே கனெக்ட் பண்ணுறது, கேஷுவாலிட்டி கனெக்ட் பண்ணுறது, எப்படி கேஷுவாலிட்டி தூக்குறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது க்ரால், கீழே வந்து எப்படி ரிஸ்க்கு பொசிஷனில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வர வீடியோலாம் வந்து ஷார்ட்டாக வந்து வெறும் நாட் பாஸ் பண்ணுற லொக்கேஷன் மட்டும் போட்டால் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். பாருங்கள், இப்போ அந்த டிசைன்டர் எடுத்துச்சுன்னா பேக்கப்பும் டிசைன்டர். நீங்கள் ஒரு டிசைன்டர் வந்து நாட் பாஸ் ஆகிடுச்சு, பேக்கப் இன்னும் நாட் பாஸ் ஆகலை. ஸோ அதுலேயும் ஃப்ரிக்ஷன் போடுறோம். இதில் என்ன பண்ணுறோம், இதில் ஒரு ஃப்ரிக்ஷன் போடுறோம். ஃப்ரிக்ஷன் கேரபினாக மாட்டிட்டு ரோப்பு வந்து தூக்கி பிடிக்கணும். ஃப்ரிக்ஷன் போட்டு ரோப்பு திருப்பி இறக்குற மாதிரி பிடிக்கக்கூடாது. ரோப்பு லைட்டை தூக்கி பிடிக்கணும். ஃப்ரிக்ஷன் போட்டு லைட்டை தூக்கி பிடிச்சிங்கன்னா பெஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்மூத்தாக ஹேண்ட்லிங் பண்ணி கீழே வரலாம். சென்டர் இப்போ வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் புரியணுங்கிறக்கோசம் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். கீழே வந்துட்டுருக்கோம். கீழே வரும்போது நமக்கு அசப் என்ன ஆகும்னா நாட்டில் ஸ்டக் ஆகும். ஸோ அசப் வந்து ஸ்டக் ஆகும். ஸோ என்ன பண்ணுறோம், இன்னொரு பேக்கப் எடுத்து போடுறோம். இன்னொரு பேக்கப் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த அசப் ரிமூவ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கு மேலே இருக்கிற பேக்கப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து அசப் தான். நம்மகிட்ட அசப் இல்லாதனால நம்ம இன்னொரு பேக்கப் போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன். ஸோ அந்த பேக்கப் யூஸ் பண்ண வேண்டாம். இருந்தாலும்
தென் உங்களுக்கு பேக்கப்புங்கிறது ஒன்று வேணும். அசாப் இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ இல்லாத பட்சத்துக்கு நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேக்கப் போட்டு கீழே ஒரு பேக்கப் போட்டு அடுத்த பேக்கப் மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற பேக்கப் கழட்டிட்டான். ஸோ நாட் பாஸ் நம்ம முடிச்சிட்டோம். நாட் பாஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மூமெண்ட்டு ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கு கிளியராக இருக்குங்கிறனால ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே பாருங்கள், அந்த அசாப் கழட்டுறோம். கீழே பேக்கப் போட்டு அசாப் கழட்டுறோம். கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இந்த பேக்கப் கழட்டினோன்னா கீழே நாட்டுக்கு கீழே ஒரு பேக்கப் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட் பாஸ் முடிஞ்சிச்சு. நாட் பாஸ் கிளியர். நாட் பாஸ் பண்ணி கீழே வந்துட்டோம். ஸோ ஃப்ரிக்ஷன் போட்டு திருப்பி கீழே வரோம். கீழே வந்தோன்னா நம்ம எப்படி வெளியே வரலாம், ரோப்லேருந்து எப்படி வெளியே வரலாம், கேஷுவாலிட்டி ஹேங்கிங்லேயே இருப்பான். எப்படி வெளியே வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் இது டீரிங் மிடில், டிப்பு டீரிங் மிடில் இருக்கு இல்லைங்களா, இந்த டீரிங்கில் கேரபின் டிசென்டர் கேரபின் இருக்கு இல்லையா, இந்த டிசென்டர் கேரபினை லூஸ் விட்டோன்னா டீரிங்கை மட்டும் வெளியே எடுத்தோன்னா நம்ம வெளியே வந்துடும். வென்ட்ரல் டீரிங்கில் இந்த மிடில் என்ட்ரு டீரிங் சொல்லுவோம். அந்த டீரிங்கில் வந்துட்டு டிசென்டர் மாட்டிருப்போம். அதை லூஸ் விட்டு டிசென்டர் லூஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா வந்துட்டு SL2 டபுள்யூ பொசிஷனில் வச்சுட்டு ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது நாட் பாசிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.